சைனாலே இருக்கிற ஃபேமஸான ஃப்ரூட் இது. ஸோ கொரியன் ஃப்ரூட்ஸ் பாருங்க. ஓகே, 900 ரூபாய் இது. கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. பழங்களுக்கெல்லாம் அரசனா. அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், இவங்கெல்லாம் இது வந்து பயங்கர நாட்டு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா நான் சாப்பிட கெட்ட ஸ்மெல் எல்லாம் வாய்க்குள்ளே இருக்கு. அப்படி எனக்கு முட்டைங்க உடைச்சிங்க ஸ்மெல் இருக்கும். கொஞ்சம் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டது அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துலயே போகவே கூடாது. பச்சை மாமிசத்தை சாப்பிடாம பழம் மாதிரியே இல்லை. இது வந்து வீடியோ கட் பண்ணேன். ஊர்ல நினைச்சு ஒரு சீட்டா போட்டு பக்கத்து வீட்டுல இருந்தது நனவாகும் போது நான் ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இதாங்க, இதான் வந்து சைனாலே இருக்கிற ஃபேமஸான ஃப்ரூட் இது. ஸோ கொரியன் ஃப்ரூட்ஸ் பாருங்க. இதான் இங்க வாங்குறதுக்காக வந்தோம். இது வாங்கியிருக்கு. எவ்வளோ கிலோ? 2 கிலோ நினைக்கிறேன். ஓகே, 8 கிலோவா? 8 கிலோவா? 8 கிலோ இல்ல, 2.5 kg. பட் அவங்க 86 சொல்றாங்க. No. How much money? How much money? Hey, how much money? 86. Right. 86. 86 ரூபாங்க. கிட்டத்தட்ட வந்து 900 ரூபாய் இது. ஸோ நம்ம வாங்கலாம், வீட்டில் போய் நம்ம கட் பண்ணலாம். Okay, yeah, I'll pay. Yeah. Okay. 6元，没有不熟，还是爱上手了。Okay,谢谢，拜。வாங்கியாச்சுங்க. என்னுடைய ரொம்ப நாள் கனவு கொரியன் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இந்த மாதிரி வீடியோல எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு சாப்பிடணும்னு. ஸோ என்னுடைய கனவும் வந்து நனவாக போகுது. ஆனா எப்படி சொல்றது, இது வந்து வாங்கும்போது அந்த கடை ஃபுல்லாவே வந்து பயங்கரமான ஸ்மெல்லு. ஃபைனலா வந்து சைனால வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். பட் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ இதுல எல்லாம் பார்க்கும்போது அந்த சாப்பிடணும் ஈகர்னஸ் இருந்துச்சுல. ஆனா அந்த ஸ்மெல் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்டுங்க. இதுதான் வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. பழங்களுக்கெல்லாம் அரசனா. ஏன்னா அதோடைய ரேட்டுமே ரொம்ப அதிகம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைனா, அதுக்கப்புறம் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், கொரியா, அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃப்ரூட்ஸ்னா இதுதான். ஸோ அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து 2.5 கிலோ. இங்க வந்து 86 RMB. நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 900 ரூபாய் கிட்ட வந்து வருது. பாத்துக்கங்க. இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி, பொட்டாசியம் எல்லாம் அதிகம். ரொம்ப வந்து விட்டமின்ஸ் வந்து ரிச்சான ஃப்ரூட்ஸ். அதனால வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு போல. ஸோ நம்ம ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி என்ன காஸ்ட்லி இது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. கட் பண்ணி பார்க்கலாம். அப்பா பயங்கர ஸ்மெல்லுங்க. கட் பண்ண உடனே பயங்கர எப்படி சொல்றது,
எப்படி சொல்றது, ஒரு அழுகுன வெங்காயம் இருக்குல்ல, ஒரு அழுகுன வெங்காயம் அப்புறம் சாக்கடை மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க. ராஜி இப்படி க்ளோஸ் உள்ள கொண்டு வரேன். க்ளோஸ் பாருங்க. அப்பா அப்பா மோஹிதா ஓடிட்டா. மோஹிதா ஒரே ஓட்டம். ரொம்ப எப்படி சொல்றது, பயங்கரமா ஸ்மெல் இருக்கு. எப்படி சொல்றது, கெட்டு போன ஆனியன் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் சாக்கடை மாதிரி இருக்கு. எப்படி சாப்பிடுறாங்க இதை? சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒன்னும் புரியல எனக்கு. கொல கொலன்னு இருக்குப்பா. இது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வருமா ராஜி? ஆமா. அப்படியே ரொம்ப கொல கொலன்னு இருக்கு. சோ இதுதான் அப்படியே பயங்கர ஸ்மெல்லுப்பா. எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலையே. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு. அப்படியே லட்டு லட்டா இருக்கல பீஸ்லாம். பீஸ்லாம் லட்டு லட்டா இருக்கா. எவ்வளவு காஸ்ட்லி. ஏன்னா சாப்பிட முடியலன்னு சரி அரைச்சது குடிச்சிடணும் ராஜி. எவ்வளவு காஸ்ட்லி. அப்படியே பயங்கர நாத்தங்க. நம்மளால முடியாதுப்பா. பயங்கர நாத்தம். நாத்தம்னா எப்படி சொல்றது, நாத்து அடிக்கிறது வந்து நம்ம அதை வாயில வைக்கணுமா வேணாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. பாருங்க இங்க பாருங்க, ஃப்ரூட்ஸ் உள்ள கொட்டையும் இருக்கு. கொட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா நான் சாப்பிட்டு பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நான் ரொம்ப நாள் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முழுங்க முடியலப்பா நேரல. ஐயோ பயங்கரமாக ஸ்மெல். எப்படி இருக்கு தெரியுமா, வாயில வச்ச உடனே அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாம் வாய்க்குள்ளே இருக்கு அப்படியே எனக்கு. ஆனா கொஞ்சம் இனிப்பு இருக்குங்க. அப்படியே ஷிட் மாதிரி ஸ்மெல் வருது எனக்குங்க. அப்படியே இந்த கெட்டு போன வெங்காயம், கெட்டு போன பூண்டுலாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் சாக்கடை நாத்தம் எல்லாம் கலந்து ஒரு ஸ்மெல்லுங்க அது. கெட்டு போன முட்டைங்க உடைச்சிங்க ஸ்மெல் இருக்கும்ல, எக்ஸாக்ட்லி அதே அந்த ஸ்மெல் தான் இருக்கு எனக்கு. இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்துட்ட மாதிரி பெரிய ஃப்ரூட்ஸ் யாரும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாப்பா பா மொய்தா பா, மொய்தா பா. பாருங்க மோஹிதா ஓடுற. வேணாமா ஃப்ரூட்ஸே வேணாமா. மோஹிதா கொஞ்சம் சாப்பிட்டு வா. இந்தா அப்பா கிட்ட வந்துக்க. வந்து பாரு, வந்து பாரு. எங்கப்பா ஸ்மெல் வருது? ஸ்மெல்பா நான் சாப்பிட்டு பார்க்க கூட ரெடியா இல்லப்பா. இந்த சரி கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஐயோ எப்படி இருக்கு? ஏங்க இது எப்படி சாப்பிடுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்மெல்லு தான் நல்லா இருக்காதுன்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ராஜி சாப்பிடுறது? நீ சாப்பிடுங்களா? கொஞ்சம் சாப்பிடுறீ. நீ சாப்பிட்டது மரியாதையா சாப்பிடுற. நீ சாப்பிட்டது இது வரைக்கும் ஸ்மெல் வருதுங்க நிஜமா. பாருங்க கொட்டையை காமிக்கிறேன்.
போங்கப்பா தண்ணி எடுத்து குடிங்க போங்க. மோஹிதா தண்ணி குடிக்கிறப்பா, தண்ணி எடுத்து குடி. இன்னைக்கு இந்த ரூம்ல தூங்க வேண்டாம். அதான் சமனத்தா இருக்கு பாரு, கொட்டை பாரு ராஜி. ஓ பாதாம் பெரிய பாதாமா தான் இருக்குல்ல. பலாப்பழ கொட்டை மாதிரி கூட இல்ல. அதுதான் பலாப்பழ கொட்டை மாதிரியே இல்ல. ஜூம்ல காமி, தெரியுதா? கொட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரூட்ஸ் பாருங்க, கிட்னி இருக்குல்ல, கிட்னி சைஸ்ல கிட்னி மாதிரி இருக்கு. என்ன மோஹிதா, என்னப்பா தண்ணி குடிப்பா. சரி சரி தண்ணி குடி, வாந்தி இது வந்து ஆட்டு வெதற மாதிரியே இருக்கு, கிட்னி மாதிரி இருக்கு, ஆட்டு இது மாதிரி. இதெல்லாம் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து வைஃப் பக்கத்துலயோ இல்ல வைஃப் வந்து ஹஸ்பண்ட் பக்கத்துலயோ போகவே கூடாது. ஆனா வந்து டேஸ்ட் வந்து எப்படி சொல்றது, டேஸ்டும் நல்லா இல்ல. ஆனா எப்படி சாப்பிடுறீங்க இது வந்து நீங்க வந்து இதுல வந்து எடுத்துட்டு போக கூடாது, பிளைட்ல எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அந்த அளவுக்கு நாத்து அடிக்கும் போல. அமெரிக்கால இருந்து நீங்க ஸ்ட்ரீட்ல காமன் பிளேஸ்ல எடுத்துட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், அஃபென்ஸ் அது. ஏதோ ஏதோ பச்சை மாமிசத்தை சாப்பிட மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரூட் மாதிரியே இல்ல, சுத்தமா பழம் மாதிரியே இல்ல. இது வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. சாப்பிட்டு உங்க விலை இதுதான் வந்து ரொம்ப சூஷி கூட சாப்பிடலாம், சீரியஸா சூஷி கூட சாப்பிடலாம், இத சாப்பிடவே முடியாது. பாரு காமி, வாயில வைக்க எனக்கு தோணல. கொஞ்சமா சாப்பிடுறேன். ஆனா எப்படி காலி பண்றது, கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்துருவேன். ஓகே தண்ணி எடுத்து வந்தாச்சாச்சு, சாப்பிட்டு பாக்குறேன். தண்ணி இல்லாம குடிக்காம சாப்பிடுறதுதான் டாஸ்க். இது தண்ணி இல்லாம வந்து சாப்பிடுறேன். சாயோ சாயோ கட் பண்ண வீடியோ, போன கட் பண்ணு, இது வீடியோ கட் பண்ண. இல்ல மக்களுக்கு வந்தது கண்டிப்பா தெரியணும், இது மாதிரி யாரும் சாப்பிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. போதும்பா, எனக்கு வேணாம், எனக்கு தேவையில்லை, காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வேணாம். யாருக்காவது சைனீஸ் கொடுப்போம். இல்ல சைனீஸ் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து இந்த ஃப்ரூட்ல ஒரு கேக் பிளேவர் சாப்பிட்டேன், அதுவுமே நல்லா இல்ல. அப்புறமா ஒரு கேண்டி மாதிரி இருக்கும், துரியன் கேண்டின்னு சொல்லி, அது சாப்பிட்டோம், அதுவும் நல்லா இல்ல. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நாத்தம். மாவு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கு, ஸ்வீட் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து வருதுல ஸ்மெல் தான் பிரச்சனை. டேஸ்ட்டுமே அந்த பூண்டு டேஸ்ட் இருக்கு, அந்த கெட்டு போன பூண்டு டேஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு இனிப்பு இருக்கு, ஆனா இது சாப்பிடணும்னு தெரியல. என் பொண்ணு பாருங்க, சாப்பிடாதீங்கப்பா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் வாந்தி பண்றல, அவளுக்கு அது பிடிக்கல, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றேன். சாப்பிடுவாப்பா, சாப்பிட வேணாமா, வாந்தி வருதா? ஊர்ல நினைச்சேன் ஒரு பீஸா போட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசல்ல போயிட்டு ஒரு 4 மூலைக்கு 4 இடத்துல வச்சுட்டு வந்து எக்ஸாக்ட்லி அது வேணா பண்ணலாம். காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி ஏதாவது பலி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்காவது இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி கட் பண்ணி 4 மூலைக்கு வச்சுட்டு வந்துருங்க வீட்டுல, அவங்க வீட்டு பக்கத்துல. அவங்க 1 மாசம் ஆனாலும் அந்த போவாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நினைச்சு கூட பாக்கலங்க, என்னுடைய கனவுல இருந்தது நனவாகும் போது நான் ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். கனவுல இருக்கிற சந்தோஷம் வந்து நனவாகும் போது இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். எனக்கு கனவுல இருந்த மெசாரி அந்த கனவாவே போயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா என்னுடைய வந்து ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இதை வந்து யாரு வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சேர்த்தாங்களோ அவங்கள நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், என்னால முடியல, ப்ரஷ் பண்ணணும், என்னால முடியல. அவ்வளவுதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சேனல் நடக்கிற வித்தியாசமான வீடியோங்கள்லாம் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you in the next video.